Hi friends, இந்த வீடியோல ஸ்ட்ரெஸ் பால் வந்து வீட்லயே எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். சோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்பாஞ்ச் ஷீட் எடுத்துர்க்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷர்ட் வாங்கும்போது உள்ள வந்து பேக்கிங்ல வச்சிருப்பாங்க. சோ இந்த ஷீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். சோ நம்ம ஸ்ட்ரெஸ் பால் வந்து ரெடி பண்றதுக்கு இது வந்து கரெக்ட்டா இருக்கும். இத வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மடக்கி நல்லா ஒன்று போல் வர அளவுக்கு, அதாவது நம்ம மடக்கிற அந்த மடிப்பு வந்து ஓரளவுக்கு தெரியாமல் அந்த இது ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து ஒரு செல்லோடேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். அந்த நம்ம மடக்கிருக்கிறது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒட்டுறோம். உங்களுக்கு வந்து ஷேப் இல்லாமல் அந்த பால் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நமக்கு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து இன்னொரு ஷீட் எடுத்து இதே மாதிரி நான் இன்னொருக்க மடக்கி செல்லோடேப் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா 2 அரை வட்டமாக வந்த மாதிரி இருக்கா. ஸோ இந்த 2ஐயும் சேர்த்து வச்சு தான் நம்ம ஒட்டணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் செல்லோடேப்பே யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணி கூட ஒட்டலாம். அந்த மாதிரி ஒட்டினீங்கனாலும் கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து அந்த எல்லோ கலரில் தான் அந்த பால் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதுக்காக எல்லோ கலர் செல்லோடேப் எடுத்திருக்கேன். அதை தான் இப்போ வந்து சுற்றிலும் ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒட்டிக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேலேயும் கீழேயும் ஒட்டணும். இதை வந்து கொஞ்சம் அழுத்தி நமக்கு வந்து ஒன்று போல் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அந்த பால் மாதிரி வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செல்லோடேப் யூஸ் பண்ணி ஒட்டணும். ஃபஸ்ட்டு வந்து நடுவில் ஒட்டிடுங்க. அழுத்தி பிடிச்சி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒட்டினதுக்கு மேலேயும் கீழேயும் திருப்பி அந்த செல்லோடேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அதோட 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஒட்டும்போது நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தி அந்த பாலோட ஷேப்புக்கு வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு ஒட்டணும். நம்ம வந்து அப்படியே ஒட்டினோம் அப்படின்னா அந்த ஷேப்லேயே அது நின்றுடும். ஸோ அதனால் நமக்கு வந்து பால் ஷேப்பில் கிடைக்காது. ஸோ அதனால் அந்த 2 சைடுமே நம்ம கொஞ்சம் அந்த பால் மாதிரி வர்ற மாதிரி அந்த ஸ்பாஞ்சை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அதில் வந்து செல்லோடேப் யூஸ் பண்ணி ஒட்டிடணும். இதில் வந்து நான் ஒட்டுறதுலே கவனமாக இருந்தனால கொஞ்சம் சைடாக வீடியோ போயிடுச்சு. ஸோ ஆனால் வீடியோவில் தெரியுது, உங்களுக்கு பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செல்லோடேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லோ கலரில் அதே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் செல்லோடேப் கூட யூஸ் பண்ணி இதில் வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செல்லோடேப் யூஸ் பண்ணி அந்த ஸ்பாஞ்ச் ஃபுல்லுமே கவர் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் நம்ம கையில் வச்சு அழுத்தி விட்டு ஒன்று போல் இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா கரெக்டாக அது வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு ஒட்டிடும். அந்த செல்லோடேப் வந்து அப்படியே அந்த ஸ்பாஞ்ச் மேலே ஒட்டி அதே ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பால் வந்து ரெடி பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மைலி மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் கலர் செல்லோடேப்பில் வந்து சின்னதாக கட் பண்ணி அதில் கண் மாதிரியும் வாய் மாதிரியும் நான் ஒட்ட போகிறேன். அது வந்து பார்க்குறதுக்கு பிளாக் கலர் செல்லோடேப்பாக இருக்குது. ஆனால் அதை பிரித்து எடுக்கும்போது கொஞ்சம் வேறு கலரில் தெரியுது. பரவாயில்ல, நம்ம எல்லோ கலருக்கு இது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து நம்ம ஸ்மைலி மாதிரி ஒட்டிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம குட்டியாக அழகாக ஒரு ஸ்ட்ரெஸ் பால் வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் இப்போ கையில் வச்சு அழுத்தி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நிஜமாக நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் பால் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வைக்கிறது இந்த ஸ்பாஞ்ச் ஷீட்டுக்கு பதிலாக இந்த பேக்கிங் மெட்டீரியல் கூட நம்ம வைக்கலாம். இதுவுமே நமக்கு அழுத்தும் போது ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும். இதில் உள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து நம்ம அழுத்திட்டு விடும்போது அது வந்து திருப்பி அதோட பழைய நிலைக்கே வரணும். அதாவது திருப்பியும் விரியணும். இப்போ நம்ம பேப்பர் யூஸ் பண்ணி ரெடி பண்ணோன்னு வச்சுக்கோங்க, பேப்பரை வந்து நம்ம கசக்கின உடனே அது அப்படியே நின்றுடும், திருப்பி விரிஞ்சு பழைய பொசிஷனுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஷீட் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அதை அழுத்திட்டு விடும்போது பழைய நிலைமைக்கு அதை திருப்பியும் விரிஞ்சிடும். ஸோ அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணி இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ஒரு ஸ்ட்ரெஸ் பால் வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் விளையாட கொடுக்கலாம். உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் ஷீட் தானே வச்சுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். மேலே விழுந்தாலும் வலிக்காது. பாப்பாலாம் இதை யூஸ் பண்ணி விளையாண்டு காமிச்சிருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களும் இதை ஸ்ட்ரெஸ் பாலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரெஸ் பால் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே
உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.